நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கறவை மாடு வாங்க 1,20,000 ரூபாய் வரை பெறலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், எப்படி விண்ணப்பிக்கிறது போன்ற விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் உள்ள கால்நடை வளர்ப்போரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் தமிழக அரசு ஒரு சிறப்பான கடன் உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்குவதற்காக ஒரு மாட்டிற்கு 60,000 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 1,20,000 ரூபாய் வரை ஆண்டுக்கு வெறும் 7% வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது. இதனை 3 ஆண்டுகள் காலத்தில் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தில் தகுதி பெற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர் மரபினர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானமானது 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருடைய வயது வரம்பு 18 முதல் 60 வரை இருக்க வேண்டும். முக்கியமாக மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும். ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நீங்கள் உறுப்பினராக உள்ள உள்ளூர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அல்லது அருகில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெறலாம். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், கூட்டுறவு சங்க உறுப்பினர் சான்று ஆகியவை தேவை. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் இணைத்து ஆவின் அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடன் உடனடியாக வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகத்தை அணுகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கறவை மாடு வாங்குறதுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நபருக்கு 2 கறவை மாடுகள் வாங்குறதுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாட்டுக்கு 60,000 ரூபாய் வீதம், 1,20,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இது வெறும் 7% வட்டியில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கடனை நம்ம 3 வருஷத்துக்குள் திருப்பி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எங்கே போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற விவரங்கள் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.